திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 851, அதிகாரம் இகல். வாத்து ஒன்று குதிரையிடம் நட்பாக இருந்தது. ஆனால் குதிரையின் உடலமைப்பையும் அதன் ஆற்றலையும் கண்டு மனதிற்குள் வெறுப்பு வளர்த்து கொண்டே வந்தது. வெறுப்பு முற்றிய வாத்து ஒரு நாள் குதிரையிடம், நான் எல்லா வகையிலும் உன்னை காட்டிலும் சிறப்புடையவன். உன்னை போல தரையில் என்னால் நடக்க முடியும். எனக்கு அழகான இறக்கைகள் இருக்கின்றன. இதன் மூலம் வானில் பறக்க முடியும். ஆற்றில் நன்றாக நீந்தி குளிக்க முடியும். எனவே என்னிடம் ஒரு விலங்கு, ஒரு பறவை, ஒரு மீன் ஆகிய இவை மூன்றின் செயல்பாடுகள் அனைத்தும் உள்ளன. அதனால் நான் தான் உன்னை விட சிறந்தவன் என்று இருமாப்புடன் கூறியது. அதற்கு குதிரை, வாத்து நண்பா, உன்னிடம் 3 வித குணாதிசயங்கள் இருப்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த மூன்றில் எதிலும் குறிப்பிடத்தக்க அளவில் சிறப்பாக நீ இல்லை. உன்னால் ஒரு பருந்தை போன்று பறக்க முடியாது. சிறிது தூரம் மட்டுமே பறக்க முடியும். உன்னால் நீரில் நீந்த முடியும். ஆனால் மீனைப் போல நீரிலேயே வாழ முடியாது. உன் குட்டை காலுடன் நீண்ட கழுத்துடனும் நடக்கும்போது எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்பதை மற்றவரிடம் கேட்டு பார்த்தால்தான் உனக்கு தெரியும். ஆனால் என்னால் தரையில் மட்டும்தான் நடக்க முடியும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். உண்மையில் எனது நடையின் கம்பீரத்தை பார்த்து அனைவரும் பரவசப்படுகிறார்கள். மேலும் கடவுள் என் அங்கங்களை மிகவும் கனகச்சிதமாக படைத்துள்ளார். என்னுடைய வலிமை மற்றும் வேகம் பற்றி அனைவருக்குமே தெரியும். 3 விதமான செயல்படும் உன்னை காட்டிலும் ஒரே வகையில் செயல்படும் நான் சிறப்பு பெற்றிருக்கிறேன். அதில் எனக்கு மகிழ்ச்சியே. கடவுள் ஒவ்வொரு உயிரையும் அதற்கென்று ஒரு தனிச்சிறப்புடன் படைத்துள்ளார். அதனால் மற்றவரிடம் உள்ள திறமை நம்மிடம் இல்லையே என்று அவர்கள் மீது பொறாமை கொள்வதும் வெறுப்பை காட்டுவதும் நல்லதல்ல என்று குதிரை அறிவுரை கூறியது. மன மாறுபாடு காரணமாக ஏற்படுகின்ற பகையுணர்வு உயிர்களை ஒன்று சேர்த்து வாழ முடியாமல் செய்கிற தீய பண்பாகும் என்பதை இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஒப்பீடு செய்தால் பிரிவு, ஒற்றுமை கொண்டால் உயர்வு.